நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் முன்னாள் சாம்பியனான ஆர்சிபி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஐபிஎல்ல ஆர்சிபி கப் வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே WPL ஆர்சிபி உமன்ஸ் டீம் வந்து கப் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவை அதிகபட்சமாக 3.5 கோடிக்கு வந்து ரீட்டைன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரிச்சா கோஸை 2.25 கோடிக்கு வந்து ரீட்டைன் செஞ்சுருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஏன்னா மந்தானா, நேட் ஷிவர் அண்ட் கார்னர் இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியா செகண்ட் மோஸ்ட் பிராக்கெட்ல வந்து இவங்களை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எல்லிஸ் பெரிய 2 கோடிக்கும் ஸ்ரேயங்கா பாட்டில 60 லட்சத்துக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 8.85 கோடியை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6.15 கோடியில் தான் அவங்க வந்து மெகா ஆக்ஷனை வந்து அட்டன் பண்ண போறாங்க. ஸோ இதில் முக்கியமான பிளேயர்ஸ் ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ரேணுகா சிங் தாக்கூர் இந்தியன் டீமுடைய ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர். ஆனாலும் கூட ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனாலும் கூட அவங்கக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நல்லா வர முடியும். ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிக் நேம் அப்படின்னா சோபி டிவைன். ஸோ நியூசிலாந்துக்காக பல வருஷமாக எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சீனியர் பிளேயர். அவங்க வந்து டீமில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இப்போது ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனாலும் கூட இவங்க வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு பிக் நேம்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சோபி மொலினிக்ஸ், ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான ஸ்பின்னர். ஸோ அவங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடியான பேட்டர் டேனி வியாட்டியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான ரீட்டைனிங் லிஸ்ட்டை வச்சுருக்காங்க ஆர்சிபி. அண்ட் ஆர்சிபி 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க யாரை வந்து எடுக்க போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து சோஃபி டிவைன் ஆர் ரேணுகா சிங் தாக்கூருக்கு வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தோணுது. ஸோ எந்த பிளேயருக்கு அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.